Hello everyone, welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம chapter 12 ecology பார்க்க போகிறோம். So what is ecology? Ecology-னா என்ன? Ecology is the functional unit of nature where the living organism interact among themselves. So நம்ம last chapter வந்து organism and population பார்த்துருப்போம். பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஸோ எக்காலஜி எக்கோசிஸ்டம்னா என்னதுன்ட்டு ஒரு பேசிக் டெஃபினிஷன் வந்து நாம் வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் பார்த்துருப்போம். அங்கே என்ன சொல்லியிருப்பேன்னா எக்கோசிஸ்டம் இஸ் தி பிளேஸ் வேர் தி ஏபயோட்டிக் அண்ட் தி பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்ட்ராக்ட். வாட் கேன் ரெஃபர் டு எக்கோசிஸ்டம்? எதெல்லாம் நம்ம எக்கோசிஸ்டம்னு சொல்லலாம்? எக்கோசிஸ்டம் வந்து சைஸில் வேரி ஆகும். எக்கோசிஸ்டம் வேரிஸ் கிரேட்லி இன் சைஸ். It can vary from small pond to large forest or sea. ஒரு குட்டி குளத்துலேருந்து அது பெரிய ஃபாரஸ்ட் காடு வரைக்கும் அது போகலாம். Many ecologists refer entire biosphere as global ecosystem. ஸோ என்டையர் பயோஸ்பியர் நம்ம வந்து லாஸ்ட் இதில் வந்து பார்த்துருப்போம். பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து செல்லை கான்ஸ்டியூட் பண்ணும். செல்லு வந்து டிஷ்யூ வந்து ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணோம். ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணோம். அண்ட் லேட்டர் இந்த கிளாஸில் நம்ம ஆர்கன் சிஸ்டம் வந்து ஆர்கானிசம் வந்து பாப்புலேஷனை கான்ஸ்டியூட் பண்ணோம். இது பயோஸ்பியர், அப்புறம் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரி இந்த என்டையர் பயோஸ்பியராக வந்து குளோபல் எக்கோசிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஆஸ் காம்போசிட் ஆஃப் லோக்கல் எக்கோசிஸ்டம் ஆன் எர்த். நிறைய லோக்கல் எக்கோசிஸ்டம் சேர்ந்தது ஒரு குளோபல் எக்கோசிஸ்டம். அந்த குளோபல் எக்கோசிஸ்டத்தை ஒரு பயோஸ்பியராக எக்காலஜிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. அதான் இங்கே சொல்ல வராங்க. தி சிஸ்டம் இஸ் டூ மச் காம்ப்ளிகேட்டட். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது. ஸோ நாம் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குன்ட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக் ரெண்டு டைப் இருக்குது. டெரஸ்ட்ரியல் ஒன்று அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல்னால் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட், டெசர்ட்டு. அக்வாட்டிக்னா பாண்டு, லேக்கு, வெட்லேண்டு, எஸ்டுவரிஸ். ஸோ இதுதான் டூ டைப்ஸ். இப்படி தான் நம்ம டிவைட் பண்ணி நம்ம கன்வீனியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் இன்சைட், இதை இன்சைட்னா சொல்லலாம், இல்லைனா எக்கோசிஸ்டமோட ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன். இருங்க. ஸோ எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கு முன்னாடி இன்சைட் ஆஃப் திஸ் சாப்டர், இந்த சாப்டரில் என்னென்ன எதெல்லாம் பற்றி படிக்க போகிறோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, அவுட்புட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்கோசிஸ்டமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எப்போயும் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ரோபோட் செய்கிறாங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அதை வச்சு தான் அதை உருவாக்குவாங்க. அது மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, அவுட்புட் அண்ட் டீக்ரடேஷன் லாஸ், இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் தான் சேர்த்து இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம் என்னென்ன இருக்குன்ட்டு. Ecosystem. In chapter 11 we learn components of ecosystem and how flow takes place through interactions. So chapter 11ல வந்து ஆர்கானிசம் பாப்புலேஷன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அது இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி வந்து எனர்ஜி ஃப்ளோ டேக்ஸ் பிளேஸ்ன்னு பற்றி நம்ம பார்த்தோம். தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இன் டர்ன் கிவ்ஸ் ரைஸ் டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த இன்ட்ராக்ஷன் தான் நம்ம எக்கோசிஸ்டத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். which is a characteristic feature of each type of ecosystem. இந்த ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக். ஒரு ஸ்பீஷீஸ் ஒரு எக்கோசிஸ்டமில் வரும். ஸோ தட் திஸ் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம். எனிமரேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் கிவ் இட்ஸ் ஸ்பீஷீஸ் காம்போசிஷன். ஸோ அந்த எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல் இருக்குது, இந்த ஸ்பீஷீஸ் காம்போசிஷன் தான் இந்த எக்கோசிஸ்டத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தருது. ஸோ vertical distribution of different plant species occupying different levels, different species occupying different level, இது பேர் stratification. சரியா? ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா அதுக்கு ஹைரார்கி கொடுத்து அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். எக்ஸாம்பிள்ஸ்: இன் அ ஃபாரஸ்ட் ட்ரீஸ் தான் டாப் ஹைரார்கி எடுத்துக்கும். ஸ்hrubs, herbs செகண்டு, அப்புறம் கிராஸஸ் வந்து பாட்டம்.
ஸோ ட்ரீஸ் தான் அங்கே வந்து என்னது அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா. காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது எக்கோசிஸ்டமில்? ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன்ட் சைக்கிளிங். இதில் நம்ம புக்கில் ப்ரொடக்டிவிட்டி பற்றி இருக்குது, டீகம்போசிஷன் பற்றி இருக்குது, எனர்ஜி ஃப்ளோ பற்றி இருக்குது. நியூட்ரியன்ட் சைக்கிளிங் வந்து நம்ம லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஈவன் 9th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு இருந்தது, அது வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சைக்கிள் இருக்குது, ஆக்சிஜன் ஃபிக்சேஷன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நினைக்கிறேன். இந்த 3 சைக்கிள் இருந்தது, இங்கேயும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நியூட்ரியன் சைக்கிளிங் நம்மளுக்கு தேவையில்லை. என்சிஆர்டியில் நம்ம இப்போ படிக்க போகிற காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ. ஆனால் எக்ஸாமில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்னா எல்லாத்தையும் தான் எழுதணும், நியூட்ரியன் சைக்கிளிங் பற்றியும். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். இன் அ பாண்ட்னா என்னது? இட்ஸ் அ ஷாலோ வாட்டர் பாடி. ஆல் 4 காம்பனன்ட்ஸ் ஆர் வெல் எக்ஸிபிட்டட். இந்த 4 காம்பனன்ட்ஸும் நல்லா எக்ஸிபிட் ஆகுது. எது? ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிளிங். கூட சேர்ந்து சொல்லுங்கள். ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிளிங். எப்படி இந்த 4 எப்படி அங்கே எக்ஸிபிட் ஆகுது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் வந்து ஏபயாட்டிக் காம்பனண்ட். வாட்டரோட வேலை என்ன? அது டிசால்வ்டு இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸையும் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸையும் அது டிசால்வ்டு ஃபார்மில் வச்சுட்ருக்கோம். ரிச் சாயில் டெபாசிட். இப்போ எப்படி யோசிக்கலான்னா, நீங்கள் பாண்ட் யோசிச்சுக்கோங்க. பாண்ட் இப்படி இருக்குமா? கீழே ஃபஸ்ட்டு ரிச் சாயில் டெபாசிட், ஏபயாட்டிக் காம்பனண்ட். ரிச் சாயில் டெபாசிட் வந்து பாட்டம் ஆஃப் தி பாண்ட் இருக்குது. அடுத்தது அதுக்கு மேலே வாட்டர் இருக்குது. வாட்டரோட ஃபங்க்ஷன் என்ன? அந்த டிசால்வ்டு இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் லைக் O2, N2 இது எல்லாத்தையும் அது ப்ரிசர்வ் பண்ண. ஸோ ஒரு லெவல் அப்படியே மேலே வர மாதிரி யோசிச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சோலார் இன்புட் ஒரு ஏபயாட்டிக் காம்பனண்ட், அதுக்கு உயிர் இல்லை. டெம்பரேச்சர் சைக்கிள் அண்ட் ரெகுலேஷன். சோலார் இன்புட் இருந்தால் தான் வாட்டருக்கு டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இருக்கும். ரெகுலேட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் பாண்டோட ஃபங்க்ஷனிங்கை வந்து ரெகுலேட் பண்ணும். டெம்பரேச்சர் இருந்தால் தானே ஆர்கானிசமால் மூவ் பண்ண முடியும். அப்போது அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இருந்தால் தான் பாண்டோட ஃபங்க்ஷனிங்கை அங்கே ரெகுலேட் பண்ண முடியும். ஃபைட்டோபிளாங்க்டன்னா என்ன? இட் இஸ் அ பயோட்டிக் காம்பனண்ட். பயோட்டிக் காம்பனண்ட் வந்து அது உயிரோடு இருக்குது. Phytoplankton and some algae are biotic components. They are autotrophs. They prepare food on their own. Autotrophs na they prepare their food on own. இதெல்லாம் floating or submerged. ஒன்று மிதந்துன்னு இருக்கும், எல்லாம் கீழே சப்மர்ஜ்டாக இருக்கும். ஸோ இதோட வேலை டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஜூப்ளாங்டன் ஒரு பயோட்டிக் காம்பனண்ட். இது ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர் பாட்டம் டுவெல்லிங், கீழே இருக்கும் இல்லைனா மிதந்துட்டுருக்கும். ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் ஃப்ளெஜலேட்ஸ் இதுவும் உயிரோடு இருக்கிற பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் டீகம்போசர்ஸ். த அபவ் சிஸ்டம் பெர்ஃபார்ம்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் அண்ட் பயோசிஸ்டம் ஆஸ் ஹோல். தெரியுதா? நீங்கள் உங்களுக்கு என்ன புரியுதோ நீங்கள் அதை சொல்லுங்கள். எது வந்து அங்கே ப்ரொடக்டிவிட்டியை இது பண்ணுது, டீகம்போசிஷன் எது பண்ணுது, எனர்ஜி ஃப்ளோ எங்கே நடக்குது, அண்ட் தென் நியூட்ரியன் சைக்கிளிங் அங்கே எங்கே நடக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ரோல் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் ஆஸ் அ செயின் இன் எக்கோசிஸ்டம். ரோல் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் ஆஸ் அ செயின் இன் எக்கோசிஸ்டம். ஸோ ஒரு எக்கோசிஸ்டத்தில் ஒரு இண்டிவிஜுவலோட ரோல் அந்த செயின் ஃபார்ம் பண்ணுறதுல என்னது? சின்னதில் படிச்சிருப்போம், ஃபுட் செயின். அதுதான் கேட்குறாங்க. Conversion of inorganic to organic molecule with help of radiant energy by autotrophs. அந்த நான் இப்போ கேட்ட கேள்விக்கு ஆன்சரிங் தான் வருது பாருங்கள். இந்த பாண்ட் எக்கோசிஸ்டமில் என்னென்ன நடக்குதுன்ட்டு. Conversion of inorganic to organic material with help of radiant energy by autotrophs. அப்போது ரேடியன்ட் எனர்ஜியை வச்சு
இன்ஆர்கானிக் மெட்டீரியல் ஆர்கானிக் மெட்டீரியலாக மாற்றுறது எதோட வேலை? ஆட்டோட்ராப்ஸ். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, டீகம்போசர்ஸுக்கு வரும்போது அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு நிமானிக் சொல்கிறேன். கன்செப்ஷன் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ் பை ஹெட்ரோட்ராப்ஸ். ஹெட்ரோட்ராப்ஸோட வேலை என்னது? அங்கே இருக்கிற ஆட்டோட்ராப்ஸை சாப்பிட்டு அது ஃபுட்டு கெயின் பண்ணிக்கிறது. டீகம்போசிஷன் அண்ட் மினரலைசேஷன் ஆஃப் டெட் மேட்டர் ரிலீஸ் தம் பேக் டு சென்ஸ் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ். இப்போது இங்கே நான் டீகம்போசர், ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்ரோட்ராப்ஸோட வேலை ரோலாக அங்கே கொடுத்துட்டேன். இதுலேருந்து எப்படி நான் அந்த ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிளிங் கண்டுபிடிக்கிறது? ஆட்டோட்ராப்ஸ் ப்ரைமரி வேலை வந்து என்னது? ப்ரொடக்டிவிட்டி. ஹெட்ரோட்ராப்ஸ்து எனர்ஜி ஃப்ளோ. ஹெட்ரோட்ராப்ஸ் கிட்ட எனர்ஜி ஃப்ளோ நடக்குது. டீகம்போசர்ஸ் டீகம்போசிஷன் என்ன பண்ணுறாங்க கூட? டீகம்போசிஷன் கூட தே பர்ஃபார்ம் தி ரோல் ஆஃப் நியூட்ரியன் சைக்கிள். இது இப்போ திருப்பி சாயில் கண்ட்ரோல், அப்போ திருப்பி என்ன ஆகும்? நியூட்ரியன் சைக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ யூனிடைரக்ஷனல் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் அப்சர்வ்டு. ஸோ இங்கே யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் ப்ரொடக்டிவிட்டி, அதை பற்றி பார்ப்போம். ரேட்டு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ரேட்டுனா d/dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ ப்ரொடக்டிவிட்டினா ரேட், இல்லை விட்டினாலே ரேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரொடக்டிவிட்டினா ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். கொடுத்துருக்கிற டைம் பீரியடில் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அந்த எக்கோசிஸ்டம் இல்லைனா கொடுத்துருக்கிற ஏரியாவில் எவ்வளோ பயோமாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. இப்போது அது ப்ரைமரி ப்ரொடக்ஷன். மேலே பார்த்தது ப்ரொடக்டிவிட்டி, இது ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம ப்ரைமரி ப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் ஏரியா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பை பிளான்ட்ஸ். ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் 10th படித்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்விரான்மெண்ட்டில் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்லாம் என்னென்ன? பிளான்ட்ஸ், ஆட்டோட்ராப்ஸ். அப்போது அந்த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ஆர் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ்ட். இங்கே பாருங்கள் வித்தியாசம். ப்ரொடக்டிவிட்டிக்கும் ப்ரொடக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, ப்ரொடக்டிவிட்டினா இட்ஸ் தி ரேட் ஆஃப் பயோமாஸ் ஃபார்மேஷன். வேறஸ் ப்ரொடக்ஷன்னா amount in a unit area. அங்கே in unit time. ரேட்னா in unit time. amount per unit area over a time. கொடுத்துருக்கிற டைமில் அந்த ஏரியாவில் இங்கே நம்ம அந்த ஏரியாவை பற்றி படித்தா அது ப்ரொடக்ஷன். ப்ரொடக்டிவிட்டினா இந்த டைம். யூனிட்ஸ் டேர்ம்ஸ் வந்து கிராம், மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். இதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி சொல்லனா கிலோ கேலரிஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். அது ஜிஎம் இன்வர்ஸ் ஸ்கொயர், அப்புறம் கிலோ கே கேல் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். A constant input of solar energy is the basic requirement to the ecosystem to function and sustain. 1 markல கேட்கலாம். ஸோ சோலார் எனர்ஜி தான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் டு an ecosystem to function and sustain. ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நம்ம திருப்பி ப்ரொடக்டிவிட்டிக்கு வருவோம். ப்ரொடக்டிவிட்டினா என்னது? ரேட்னா இன்ன டைம். இப்போ கூட டைமோட யூனிட்ஸை சேர்த்துக்கோங்க. இயர் இன்வர்ஸ். திஸ் இஸ் யூஸ் டு கம்பேர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப். ஸோ ப்ரொடக்டிவிட்டி, அதோட ப்ரொடக்டிவிட்டியோட யூனிட்ஸ் அந்த நம்பரை வச்சு தான் டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டமோட ப்ரொடக்டிவிட்டியை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரொடக்டிவிட்டியோட டைப்ஸும் அடுத்த லேட்டர் டாபிக்ஸை பற்றி படிப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் டவுன் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ கீழே எல்லாம் வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்கையும் நான் கீழே தரேன். கோர்ஸ் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் ஓப்பன் பண்ணி அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபன். தேங்க்யூ.